நெருப்பினுடைய சாலைதான் சித்திரகேதுவே விருத்தராசுரனாக வந்து பிறந்திருக்கிறான் என்ன முன் கதை. இந்த விருத்தராசுரன் எப்படி இருந்தான், எங்க வந்திருக்கான், அவனுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள் இருந்தது, என்ன புண்ணியம் இருந்தது, அதிலிருந்து தப்பிச்சு இப்ப எப்படி மோட்சத்தை அடைஞ்சு விட்டான் என்ன அழகான ஒரு கதை சொல்றார். 3-4 அத்தியாயம் போகக்கூடிய கதை. மேலே பார்ப்போம். ஆசீத் ராஜா சார்வபௌமஹ 14வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் சொல்றார். ராஜா சார்வபௌமஹ சூரசேனேஷு வை நிருப சித்திரகேதுரிதி க்யாதஹ யஸ்யாசீத் காமதுங்மஹி. சித்திரகேதுங்கிற அரசன் நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய பெருமையை பார்த்து பூமாதேவி அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாளாம். ஒரு ராஜா கேட்டா பூமி கொடுக்கணும் இல்லையோ, அப்பதானே ராஜா பிரஜைகளுக்கு பிரிச்சு கொடுக்க முடியும். தஸ்ய பாரியா சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி தசாபவன். அவனுக்கு பல மனைவியர் உண்டு. ஆனாலும் சார்வபௌமஸ்ய பூச்சேயம் அபவன் பிரீத்தி ஹேதவஹ தஸ்ய ஏகதாத் பவனம் அங்கிரா பகவான் ரிஷிஹி. ஆனால் இவனுக்கோ ஒத்தரிடத்திலையும் பிள்ளை பிறக்காம வருத்தத்தில் இருந்தான். யார் மேற்கொண்டு நாட்டை ஆள போறான்னு தெரியலே. இந்த வருத்தத்தோடு இருக்கிறச்சே அங்கிரஸ் மகர்ஷி ராஜசபைக்கு வந்தார். லோகான் அனுச்சரன் ஏதான் உபாகச்சந்த் அதிர்ச்சயா தம் பூஜயித்வா விதிவத் பிரத்யுத்தான அருகணாதிபிகி. எழுந்திருந்தவரை வரவேற்று ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனமெல்லாம் கொடுத்து அவருக்கு ஆசனம் கொடுத்து வணங்கி நின்றான் அரசன். அப்ப அவர் இவனை பார்த்து கேட்கிறார், உன்னப்படி பிரஜைகள்லாம் நன்னா நடக்கிறாளா, நாட்டில் மழை நன்னா பெஞ்சின்னு இருக்கா, எல்லாம் காலாகாலத்தில் பூக்கள் பூக்கின்றனவா, பழங்கள் பழுக்கின்றனவா, பிரஜைகள் நல்லார்களாக வாழ்கிறார்களா, எல்லாம் சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுன்னு வர்றார். அப்படி தேனாமயம் ஸ்வஸ்தி பிரகிருத்தீனாம் ததாத்மனஹ யதா பிரகிருதிபிர் குப்தஹ புமான் ராஜாபி சப்தபிஹி. எல்லாம் நன்னாத்தான் இருக்குன்னு இவனும் பதில் சொல்லணும் வந்தான். கடைசியா அவர் கேட்கிறார், நன்னா இருக்காப்பல உன் முகத்தை பார்த்தா தெரியலையே, எல்லாமே நலமாக இருக்கிறது என்னால் நீ திருப்தியா இருக்கணும், ஆனா உன் முகத்தில் கவலை ரேக்கம் தெரிகிறது. ஏன்? ஆத்மன பிரியத்தேன் ஆத்மா பரதஸ்வத ஏவவா லக்ஷத்தே லப்த காமம் துவாம் சிந்தையா சபலம் முகம். உன்னுடைய சிந்தனை கோடுகள் முகத்தில் தெரிகின்றன. ஏன் ராஜ்யத்தை முழுக்க நன்னா வச்சிருக்கிற ஒரு உனக்கு என்ன கவலை என்று கேட்டார். அப்பதான் சித்திரகேது பதில் தெரிவிக்கிறார். பகவம் கிண்ண விதிதம் தபோஜான சமாதிபிஹி யோகினாம் துவஸ்த பாபானாம் பகிரந்த ஷரீரிஷு நனந்தயத்யப்ரஜம் மாம் க்ஷுத்ருட் காமமிவாபரே. பசியை ஜெயிச்சுடலாம், காமத்தை ஜெயிச்சுடலாம், தௌக்கத்தை ஜெயிச்சுடலாம், என்ன பண்ணாலும் அடுத்து வாரிசில்லேங்கிற வருத்தத்தை ஜெயிச்சிட முடியுமா? எனக்கோ பிள்ளை இல்லை, பெரிய அரசை நாளைக்கு கட்டி காத்தாக வேண்டும், அதுதான் மனசுல ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு பிரார்த்தித்தான். அங்கிரசு சொன்னார், பெருமானையே வேண்டுவோம், துவஷ்டாவை குறித்து யாகம் பண்றேன், அங்கிருந்து உனக்கு எடுத்த ஹவிர்பாகத்தை கொடுக்கிறேன், அதிலிருந்து குழந்தை பிறக்கட்டும். இத்தியர்த்திதஹாச பகவான் கிருபாளு பிரம்மண சுதஹ ஸ்ரபயித்வா சரும் துவாஷ்டம் துவஷ்டாரம் அஜயத் விபுகு. அப்போது துவஷ்டாவை குறித்து யாகம் பண்ணி சருனா பாயசம் பண்ணி கொடுக்குறாளோ இல்லையோ. இப்ப தசரதனுக்கே பாயசம் கிடைச்சு 3 மனைவிகளுக்கு பிரிச்சு கொடுத்து தானே எல்லாருமே பிறந்தார்கள். அப்ப துவஷ்டாவை குறித்து யாகம் செய்து குழந்தை பெற போறார். 2 இடம் நாம பார்க்கலாம். நம்மாழ்வார் அவதாரமே திருக்குறுங்குடி நம்பியனுடைய அவதாரம். நம்மாழ்வாருடைய திருத்தாயாரும் திருத்தகப்பனாரும் ஆங்காங்கு க்ஷேத்திரங்களில் பெருமானை வேண்டி திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தார்கள். காரிமாறன் உடையநங்கையார்னு ஆழ்வாருடைய தாயாருக்கு திருநாமம். உடையநங்கையாருடைய அவதாரம் தான் திருவன்பரிசாரத்தில் ஏற்பட்டது. நாம ஏற்கனவே சேவிச்சிருக்கோம். மலையாள விதேசத்துக்கு போறச்சே திருவன்பரிசாரத்து பெருமான் திருவாழ் மார்பன், அவனை சேவிச்சென்று பக்கத்து தெரு அடுத்து பெருமாளுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே நம்மாழ்வாருடைய தாயாருடைய இடம் இருக்கு. அந்த இடத்துல தாயாருடைய திருவுருவப்படத்தையும் சேவிச்சிருந்தோம். அந்த தாயாரும் அவருடைய கணவனும் திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்க வந்தார்கள். எங்களுக்கு பிள்ளை பேரு வேணும்னு வேண்டினார்கள். யாரைப்போல் பிள்ளை வேணும்னு நம்பி கேட்டான். உம்மை போல் வேணும்னு தாயார் சொன்னாள். அப்பதான் பெருமாள் ஆச்சரியப்பட்டார். ரொம்ப சாமர்த்தியமான கேள்வியா இருக்கு, நம்மை போல யாரும் கிடையாது, அப்ப நாமே பிறப்போம் என்று குறுங்குடி நம்பியே குருகூர் நம்பியாக திருவவதாரம் பண்ணினான். திருக்குறுங்குடின்னு அம்மாழ்வாராக அவதரித்தது அங்கு. இது ஆழ்வார்களுக்குள்ள பார்த்தோம்னா ஆச்சாரியர்களுக்குள்ளே ராமானுஷர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறார். கேசவ சோமயாஜியார் என்று ராமானுஷருடைய திருத்தகப்பனாருக்கு திருநாமம். அவரும் அவருடைய தர்மபத்திரியும் ஆங்காங்கு சேவித்து கொண்டு திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரத்துக்கு கைரவணி புஷ்கரணி கரைக்கு வந்தார்கள். இன்னைக்கு அல்லிக்கேணின்னு சொல்லுகிறோம். கைரவணி புஷ்கரணி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க திருவல்லிக்கேணி புஷ்கரணியில போய் சேவிச்சு பார்த்தீர்கள்,
கிளி கொஞ்சறது, குயில்கள்லாம் கூவுகின்றன, மயில் நடனமாடுறது, எல்லாவித புஷ்பங்களும் இருக்கின்றன. 27 நட்சத்திரத்துக்கு 27 புஷ்பம் இருக்கு. பெருமாள் எப்பவுமே குளத்திலேயே எழுக்கலாம் இருக்கு. அதை போல ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். அந்த குளத்தங்கரையில இருந்து தீர்த்தமாடி அப்போது நேரே பார்சாரதி வெங்கடகிருஷ்ண பெருமாளை பிரார்த்திக்கிறார். உமக்கு என்ன வரம் வேணும்னு பெருமாள் கேட்டார். நமக்கு நீரே வந்து பிறக்க வேணும், உம்மை போல் பிள்ளை வேணும்னு சொல்ல, நம்மை போல் எங்கு தேடி போக, நாமே ராமானுஷராக அவதரிப்போம் என்று பார்சாரதி பெருமானே மாயன் அன்னு ஐவர் தெய்வர் தேரினில் செப்பிய கீதை, அந்த கீதையை உரைத்த கீதாச்சாரியனே பகவத் ராமானுஜராக அவதரித்தான். ஆக ராமானுஜர் உலகத்தை எல்லாம் கீதாச்சாரியனாக இருந்து கொண்டே திருத்தினார்னு சொல்ல வேண்டும். இப்படி பெருமானை பிரார்த்தித்து அவனாகவே பிள்ளையை பெற்ற இடம் 2 பார்த்தோம். அதே போல இங்கேயும் துவஷ்டாவை பிரார்த்தித்து குழந்தை பெற்றான். ஜேஷ்டா ஸ்ரேஷ்டாச்சயாராஜ்ஞோ மகிஷீணாஞ்ச பாரத நாம்னா கிருதத்யுதி தெஸ்ஸை யஜ்ஞோச்சிஷ்டம் அதாத்விஜா. அவனுடைய மூத்த மனைவிக்கு யஜ்ஞத்தினுடைய பாயசத்தை கொடுக்க, அதனால ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிள்ளை பிறந்தான். பிள்ளை பிறந்த உடனே அங்கிரஸ் ஆசீர்வாதம் பண்றார். அதாக நிருபதிம் ராஜன் பவிதைகஸ்தவாத்மஜா ஹர்ஷசோக பிரதஸ்துபியமிதி பிரம்மசுதோ யயௌ. பிரமனே பெற்றவரான அங்கிரசு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு புறப்பட்டுட்டார். என்னன்னா, உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க போறது இந்த பிள்ளை தான், உனக்கு வருத்தத்தையும் கொடுக்க போறது இந்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். குழந்தை பிறந்தான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான். ஒரு பக்கத்தில் பெற்ற தாய்க்கு ஆனந்தம், பிறப்பித்த தந்தைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. யாராருக்கெல்லாம் என்னென்ன தானம் பண்ணணுமோ பண்ணிட்டா. ஆனா அதே சமயத்துல மற்ற பேருடைய முகத்தை பார்க்க சகிக்கல. மிச்ச மனைவியருக்கெல்லாம் பிள்ளை பிறக்கலே, நாம் என்ன தாசிகளாக இருக்கணுமா, இவளுக்கு வேலைக்காரியா இருக்கணுமா, இந்த குழந்தை இருக்கவே தானே இவ்வளவு அழுவ அட்டம் போருகிறாள், குழந்தை அழிச்சிடுவோம் என்று குழந்தைக்கே விஷம் கொடுக்க குழந்தை மரித்தான். ஹோன அத்தனை பேர் அழுகிறார்கள். அழுகையை கண்ட அங்கிரசன் நாரதரும் மறுபடியும் உள்ளே வந்து ராஜாவுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன உபதேசம்னு காத்திருந்து பார்ப்போம்.